குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். பல விதத்திலும் நமக்கு பயம் கொடுக்கக்கூடிய கிரகங்களிலே ஒன்று சனி பகவான். ஏன்னா அவர் தான் 7.5 வருஷம் இருப்பார், நிறைய பலன்களையும் கொடுப்பார். கர்மகாரகன் அப்படிங்கிறதுனாலையும் நம்மளை ரொம்ப டெஸ்ட் பண்ணுறார் அப்படிங்கிறதுனாலையும் குருவுக்கு அடுத்து பயப்படுறது யார்கிட்டன்னா சனி பகவான்ட்டு தான் பயப்படுவோம். சனியை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையும் உண்டு. அப்போது சனி எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறதும் உண்டாக ஒரு வாக்கியம் பார்க்கணும். இந்த சனி பகவானானவர் இந்த நார்மலாக கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கமும் திருக்கணித பஞ்சாங்கமும் நம்ம பொதுவாகவும் பார்ப்பது வழக்கம். இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆகிவிட்டார். வாக்கிய பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி மார்ச் அன்று பெயர்ந்து மீனராசிக்குள்ளே போவார். கும்பராசியிலிருந்து அவர் 24/4/2028 வரைக்கும் அவங்க தான் இருக்க போகிறார். அந்த 6/3/2026 2/4/2026 வரைக்கும் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பார். அப்புறம் 2/4/24 14/4/2027 வரைக்கும் உத்திரட்டாதின்னு தன்னுடைய காலிலே நிற்பார். 15/7/2027 30/11/2026 வரைக்கும் சனி வக்கரமும் கொள்வார். 14/4/2027 24/4/2028 ரேவதி நட்சத்திரத்தில் சனியினுடைய தாக்கம் இருக்கும், புதனுடைய அந்த சாரத்தில். அப்போ இது நடுவில் 28/7/2027 13/12/2027 வரைக்குள்ள காலகட்டங்களிலும் சனி வக்கரம் பெறுவார் அப்படின்னு நிலைப்பாடுகளை பார்க்க முடிகிறது. இப்படி சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் ரேவதி நட்சத்திரத்திலும் இருப்பதும், உத்திரட்டாதிங்கிறது தன்னுடைய சுயசாரம், ரேவதிங்கிறது அதனுடைய அதிதேவதையே சனிசாரம். அப்படி சனி பகவான் ஃபுல்லாக வியாபிச்சு நிற்க போகிற இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாக்கியப்படி இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன். இந்த சனிக்கு 3 பார்வை உண்டு. 3ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 10ஆம் பார்வையாக. இந்த 3ஆம் பார்வை மீனராசியிலேருந்து பார்க்கும்போது ரிஷபராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பார், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். அப்படிங்கிறனால இதுவும் ரொம்ப முக்கியமான காலகட்டங்களாக வச்சுட்டு இந்த 7.5 வருஷம் அப்படிங்கிறத இந்த வட்டங்கள் உள்ளக்குள்ளார் வந்துட்டார். எத்தனை பேருக்கு 7.5 சனி அப்படிங்கிற எஃபெக்டையும், எத்தனை பேருக்கு அர்த்தாஷ்டம சனி, கலத்திர சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தீர்மானமாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஒரு ராசிக்கும் எப்படி பலன்களாக இருக்குன்னு தீர்மானமாக துல்லியமாக ஆராய்ந்து பார்த்து பலன்களை பயம் இல்லாமல் வாழ்க்கையிலே நடத்துவதற்கு ஒரு உபயோகமான டூலாக மாற்றிப்போம். வாருங்கள், காணலாம் ஒரு ராசிக்கும் பலன்களை. வணக்கம். காலபுருஷனின் 12ஆம் இடத்திலே அமரக்கூடியதான மீனராசி நேயர்களே, பலவிதத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலும் லாபத்தையும் சேர்ந்த இந்த காலபுருஷன் தத்துவத்தின் காரணமான சனி பகவான் என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய லாபத்துக்குரியவரானும் விரயத்துக்குரியவனான இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தால் என்ன செய்வார் என்ற கேள்விக்கு பதிலை காணப்போகிறோம். தன்னுடைய பார்வையாலே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடியவராகும், களத்திரம் மூலியமாக வரக்கூடிய வெற்றியை காணக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதாகவும், தொழிலை பார்க்கக்கூடியதான தனுசு ராசியின் மேலேயும் பார்வை வைப்பது உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 3ஆம் இடம் பார்வை ரிஷபராசியின் மேலே பார்வை பண வரவை அதிகரிக்கும். 7ஆம் இட பார்வை கன்னிராசியின் மேலே பார்வை தன்னுடைய நிலைப்பாட்டை கரெக்டாக வைத்து கொண்டிருப்பதனாலே வேலையில் எவனா வந்தால் நான் வேலைன்னா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரி நிற்கும், நின்று பேசும். எங்கிட்ட யாரும் வம்பு வச்சுக்கூடாது, நான் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு திறம்பட செய்யக்கூடிய எண்ண ஓட்டத்தை கொடுப்பார். தன் பார்வையை 10ஆம் இடமான தனுசு ராசி மேலே வைப்பதனாலே புதிய நுணுக்கங்களை தொழிலிலே கொண்டு வருவதற்கான அயராது பாடுபடக்கூடிய உழைப்பை கொடுப்பார். அதுவும் உங்களுக்கு நல்லது.
அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிஷியராக இருக்கக்கூடிய சினரியோ இந்த சனி பெயர்ச்சி காட்டுறது. ஏன் அப்படின்னாக்க சனி பகவான் மோஸ்ட் ஆஃப் தி பீரியட் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருப்பார். உத்திரட்டாதிங்கிறது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது, இது சனியுடைய நட்சத்திரமே. உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னு பார்த்து சனீஸ்வரனே. அப்போ பாருங்க, சனீஸ்வரன்றது உங்களுடைய யோகத்துக்கு காரணம், எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்களுக்கு. அப்போ மகர ராசி, கும்பராசி இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. அப்போது சப்போர்ட் நிறைய இருக்குன்னா அங்கே பெனிஃபிட் நிறைய இருக்கணும்ல. அதனால தான் இந்த பார்வையினாலே பலன்கள் நன்னா இருக்கு. சனி பகவானுடைய முதல் காலகட்டம், அதாவது பூரட்டாதி காலகட்டம், 1ஆம் இடத்திற்கும் காலச்சக்கர புருஷன் 10ஆம் இடம் உங்களுடைய 10ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். 9ஆம் இடம் உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படி வச்சுக்கலாம், தனுசு ராசி. இதை பூரட்டாதி நட்சத்திரமாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன பயணங்கள், மனதிலே சின்ன பயத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த 6/3/2026 14/2/2026 வரைக்கும் கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெல் ஒரு 28 நாள் 30 நாள் சின்ன சின்ன பயம் உண்டு. அதன் பின்னே லாபத்திற்குரியதும் மகர ராசிக்குரியதும் செலவுக்குரிய கும்பராசிக்குரியதுமான இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் உட்கார போகிறார் சனி பகவான். அப்போ தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவார். கொஞ்சம் செலவு, கொஞ்சம் வரவு, எப்படியும் மிக்சடாக கொடுப்பார். என்ன செலவாகுதோ அதுக்கு ஈக்குவலாக எப்படியான மேக்கப் பண்ணி உங்களை அது கொண்டு வந்துடுவார். தொழிலிலே புதிய முன்னேற்றத்தை காட்டுவார். சுய தொழில்கள் தொடங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுவார். முயற்சிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு க்ரியேட் பண்ணி வா, நான் அடுத்த லெவலில் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு அதற்கான தன வரவைகளும் ஏற்படுத்துவார். சின்ன சின்ன காரியங்கள், பயணங்கள் மூலியமாக காரியங்கள், அலைச்சல் மூலியமாக காரியங்கள், அந்த காரியங்களிலே நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற எனர்ஜியை உங்களுக்கு உள்ளே கொண்டு வர. படித்து கொள்வது, தானே படித்து இதில் முன்னேக்கு வரணும், இதை படிச்சுக்கிறேன் அதை படிச்சுக்கிறேன்னு படித்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போகிறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி அந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. என்னதான் உங்களுக்கு ஆஃபீஸ் ரொட்டீனில் சில விஷயங்கள்லாம் ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் உங்களை ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். அந்த மாதிரி கொண்டு வந்துடுவார். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதலோடு வாழ்க்கையை நடத்தக்கூடிய, தொடர்ந்து உங்களை வெற்றி பாதைக்கு நீங்களே உங்களை வடிவமைத்து கொள்ளக்கூடிய, இந்த சிற்பத்தில் பார்த்துருப்போம், தன்னைத்தானே செதுக்கி கொள்ளும் சிற்பமாக பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களை நீங்களே சிற்பமாக செதுக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சாரத்திலே சனி பகவான் போகும்போது ஏற்படுத்துவார். அதன் பின்னே ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளர இவர் பயணம் செய்ய இருக்கிறார். 14/4/2027 24/4/2028 வரைக்கும் இந்த பீரியட், இந்த ஒரு வருஷம் பீரியடில் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கும் இந்த 7ஆம் இடம் என்கிற இடத்துக்கும் இவர் தான் காரணமானவர், இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரர். அப்போது உங்களுக்கு பக்திபூர்வமான அப்ரோச்சஸ் நிறைய வரும். எல்லாம் கோயில் குளங்கள்லாம் போகிறது, நிறைய சீனரிஸ் பார்க்குறது, கலத்தரத்துடன் நல்ல ஒரு உடன்படிக்கையோடு அவங்களோட சந்தோஷமாக இருப்பது, மனதிலும் சந்தோஷத்தை வர, சில உடல் குறைபாடுகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்துவதாலே சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே உங்கள் மனநிலை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்துவது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும்.
அந்த பூஸ்ட் அந்த எனர்ஜியில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லாவே செய்வீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வடிவமைத்து கொள்வதற்காகத்தான் இந்த சனிப்பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். வடிவமைக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஆஞ்சநேய சுவாமி இருக்கவே இருக்காது. அவரை வழிபடுதலும் அவருடைய வழிகாட்டுதலும் உங்கள் வாழ்க்கையிலே என்றென்றும் நிலைத்திருப்பதனாலே நீங்களும் மேல்மேலும் வளர அந்த இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.